ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி எனக்கு பார்த்த சீரியலே எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து சரவணன் வந்து பாப் வெடித்து அவங்க அப்பாவை வந்து வரவேற்கிறாரு வீட்டுக்கு. அவங்க அப்பாவுக்கு அப்படியே சர்ப்ரைஸாக ஆகிடுது. உடனே அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு. என்னப்பா இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் பர்த்டே ஆனாலும் நாங்கள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம் மாமா அப்படின்னு மீனா எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம அப்போ என்ன நடக்கும்னா, பாண்டியனோட ஒய்ஃப் தான் மீனா மாமியார் வந்து ஹாப்பி பர்த்டேங்கன்னு ரொம்ப வெட்கப்பட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி சொன்னதே இல்லை இவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்க மீனா ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. பசங்களில் ஃபஸ்ட்டு சரவணன் சொல்லுவான், அப்புறம் கதிர் சொல்லுவார், அப்புறம் அவங்க சித்தப்பா இருப்பார்ல அவர் சொல்லுவார், சாரி ஜீவா சொல்லுவான். அதுக்கப்புறம் கதிர் வந்து என்ன பண்ணுவான்னா, கையில் வந்து இதுதான் வந்து டச்சிங் பாயிண்ட். என்னென்னா வந்து கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லுவோம். அதில் என்ன ஸ்வீட், அது என்ன கா முக்கியம்னா, ஸ்வீட் வந்து கருப்பட்டி காஜு கத்லி சம்திங் இருக்கும். அதாவது அதுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சித்தப்பா சொல்லுவார், இந்த மாதிரி மச்சான் வந்து இதை ஆசைப்பட்டு வாங்கலான்னு போகும்போது அது ரேட் வந்து ரொம்ப ஹையாக சொல்லிட்டாங்க, அதனால் இன்னி வரைக்கும் அதை அவர் வாங்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அதை ஞாபகம் வச்சுட்டு கதிர் வந்து இதுமாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுப்பான் அந்த ஸ்வீட்டை. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுவார். இந்த மாதிரி நான் வந்து என் வாழ்க்கையில் எதுக்குடா வாழறோன்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து இது வரைக்கும் நம்ம பிறந்த நாள் கொண்டாடணும்னு நான் யோசித்ததே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி கோமதி தான் என் பர்த்டே எப்போன்னு கேட்டா, பிறந்த நாள் எப்போ கேட்டா, அதுவும் நான் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் பார்த்து தான் கொடுத்தேன். அது வந்து உண்மையான பிறந்த நாளாக கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு சோறு போட்டு வளர்த்ததே பெரிய விஷயம். இதில் நான் ஏன் பர்த்டே கேக்லாம் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுவார். ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்ம நினச்சிருப்போம் இந்த மாதிரி பர்த்டேனா கேக் வெட்டுவாங்க. ஸோ இன்னி வரைக்குமே பார்த்திங்கன்னா உலகத்தில் கேக் வெட்டுறத சினிமாவில் மட்டுமே பார்த்துட்ருக்கவங்க இருக்க தான் செய்கிறாங்கன்றத அதில் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, கேக் வந்து கட் பண்ணுவார். கட் பண்ணிட்டு எல்லோரும் வந்து அத்திக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுவார். அவங்களும் இவங்களுக்கும் ஊட்டி விடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அவர் சொல்லி அழுது முடிச்சதுக்கப்புறம், இல்லை மீனா வந்து, இல்லை மாமா இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னுமா தான் அவங்க எடுத்துக்கிட்ட கிஃப்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. ஷர்ட்டு, அவங்களுக்கு சாரீ, வாட்ச்லாம் கொடுப்பாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. அப்புறம் வந்து மீனா என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷர்ட்டு உங்கள் மாமா என்ன சொல்லுவாருன்னா, இன்றைக்கி நம்ம எல்லோரும் கோவில் போகலாம் குடும்பமாக சேர்ந்து அப்படின்னு சொல்லுவார். உடனே மீனா வந்து, நீங்கள் சரி மாமா, நீங்களும் அத்தையும் நாங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கிளம்பும்போது என்ன ஆகும்னா, கதிர் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் பைக்கில் வரட்டும், நம்மலாம் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அவங்க ஒய்ஃபும் சூப்பராக பைக்கில் வருவாங்க. அதோட வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி எபிசோடில் தான் சொல்கிறேனே, ரொம்ப அழகாக இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லெட்ஸ்